சரி, இந்த நாட்களிலே கூட காலையிலே கர்த்தர் நல்ல ஒரு வசனத்தை சபை மக்களுக்கு உற்சாகமூட்டும் வார்த்தைகளை அவர் கொடுத்தார். சில காரியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நீங்கள் வாசிக்கும் போது ஆதியாகமத்தில் 27ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். அதே இதுல ஒரு தகப்பன் தன் பிள்ளைகிட்ட பார்த்து, நீ யார் என் மகனே, who art thou my son, என் மகனே நீ யார், நீ யார் என்ற ஒரு கேள்வியை தன் பிள்ளையினிடத்திலே கேட்கிறான். இவனுக்கு 2 பிள்ளைங்க இல்லையா? இன்னும் ஒரு பிள்ளை யாரு? ஏசா. சரியா? அதே அதிகாரத்தில் நீங்க 32வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அப்பொழுது அவன் பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்களையும் பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, இந்த 2 பிள்ளைகளையும் பார்த்து கேட்கிற ஒரு நல்ல கேள்வி, நீ யார்? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை பார்த்து நீ யார், நீ யார் அப்படின்னு, who are you அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்வியை படிச்ச போது இதிலிருந்து ஒரு செய்தி தான் எனக்கு தேவன் கொடுத்தது. ஒவ்வொரு வேதாகமத்தை படிக்கும் போதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட், ஒரு வித்தியாசமான எக்ஸ்பெக்டேஷன்ல, ஒரு விருப்பத்தோடு அதை நம்ம படிப்போம். The God's word revealed the mystery of his wonder and signs. அவருடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் மறைந்திருக்கிற விவரங்களை அது வெளிப்படுத்தும். ஆனால் நான் இதை படிக்கும்போது இந்த கேள்வி எனக்குள்ளாக திரும்பி கிரியை செய்ய ஆரம்பித்தது. என் மகனே நீ யார், என் மகனே நீ யார் அப்படிங்கிற போது அது அப்படியே திருப்பி போட்டு, ஹூ ஆம் ஐ, நான் யார், சொல்லுங்க, நான் யார், இப்படி ஒரு கேள்வியை நான் எனக்குள் கேட்க ஆரம்பித்தேன். இந்த கேள்வியில் பதிலை எந்த மனிதன் தெரிந்து கொள்ளுகிறானோ அவனுக்கு இன்னும் சில கேள்விகள் விடுதலையாக கிடைக்கிறது. ஒருவேளை இந்த கேள்வியை நான் இப்படி கேட்கிறேனே, கிறிஸ்துவுக்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா என்று பார்க்கிற போது, இயேசு கிறிஸ்து கூட இந்த கேள்வியை கேட்க விரும்பினார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது வாசிங்கள், என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து அந்த பிலிப்பு செசரியா பட்டணத்தின் வெளியே போகும் பொழுது, வாசிங்க, இயேசு வந்தபோது தம்முடைய சீசர்களை நோக்கி, அந்த இடத்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மனுஷகுமாரனாகிய என்னை. அப்ப அவர் தன்னை குறித்து என்ன செஞ்சிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். மனுஷகுமாரனாகிய என்னை நீங்க தான் ஒரு தாகம், தர்ஸ்ட், வாஞ்சை, எதிர்பார்ப்பு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அவருக்கு கூட இந்த ஒரு ரெவலேஷன் தேவைப்பட்டது. பாத்தீங்களா? அதுதான் என்னை யார் என்று ஜனங்கள், அவருக்கு தெரியும் நான் தேவகுமாரன், இயேசு கிறிஸ்து ரட்சகர் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் அவருடைய ஆசை என்ன தெரியுமா? நாம் யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். அப்ப பேதுருட்ட சொன்னா, நீ அப்ப அவங்க தீர்க்கதரிசி அவரை இவரை எல்லாம் சொன்னாங்க. பேட்டர்ட்ட பார்த்து கேட்கிறார், நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்ப இந்த கொஸ்டினை மட்டும் உங்க மனதுக்கு நான் கொண்டு வருகிறேன். நான் யார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆர்வம் இருக்கிறது அல்லவா? அந்த ஆர்வத்தில் ஆயிரக்கணக்கான விடுதலையின் ரகசியம் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் உங்களை குறித்த ஒரு கேள்வி, நான் யார் என்று நீங்கள் என்றைக்கு அறிந்து கொள்ளுகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் ஒரு பெரிய மகா பெரிய வெற்றிக்குரியவன் என்ற ஒரு ரகசியம் உங்களுக்கு தென்படும். ஹல்லேலூயா.
அப்ப நான் யார் என்ற கேள்வியை முதலாவது கேட்டு பார்க்கணும். இந்த உலகத்தில் இன்றைக்கு நான் யார் என்ற கேள்விக்கு 99.9% people don't know about this question answer. இன்றைக்கு உலகத்தில் 99% of the people நான் யார் என்று தங்களை தாங்களே அறிந்து கொள்ளாதபடியினால் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு வெற்றியை பெற முடியாமல் தோல்வியிலே துவண்டு போய்விடுகிறார்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே கேள்வியில் ஏற்படுகிற பதில் வெற்றியை கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஒரு மனிதன் நான் யார் என்றும் தன்னுடைய அடையாளம் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள தவறினால் அவனுக்கு இரண்டாவது கேள்வி நான் எங்கிருந்து வந்தேன். ஆனால் நான் எங்கிருந்து வந்தேன், ஒரிஜினல் என்ன, அந்த கேள்விக்கு ஆன்சர். முதல் கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாதான் இரண்டாவது கேள்விக்கு ஆன்சர் தெரியும். அதனால்தான் இந்த கேள்விகள் எல்லாம் ஒரே ஒரு கொஸ்டின்ல நீ யார், who am I என்ற கேள்வியின் தொடர்ச்சியிலிருந்து இவைகளை பெற முடிந்தது. ஒவ்வொரு கேள்விகளையும் நான் கேட்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசின வார்த்தைகள் அப்படியே ஒரு புத்தகம் போல எழுதி ஒவ்வொன்றும் ஒரு பாயிண்ட், 1 மணி நேரம் 2 மணி நேரம் டீச் பண்ணக்கூடிய வார்த்தைகள். அதிலே நான் இன்றைக்கு சொற்பமான நேரம் இருக்கிறபடினால் முதல் வார்த்தையை மாத்திரம் உங்களோடு பேசுகிறேன். நான் யார், who am I? கேளுங்க, who am I? நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப நான் யார், என்னுடைய ஐடென்டி என்னன்னா, வேதம் சொல்லுகிறது என்னுடைய ஐடென்டி இமேஜ் ஆஃப் காட். சொல்லுங்க, நான் யார் என்றால் நான் தேவ சாயல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ சாயல். நான் தேவ சாயலில் படைக்கப்பட்டவன். தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவரால் உருவாக்கப்பட்டவன். கர்த்தர் எனக்கு அவருடைய சாயலை தந்திருக்கிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுங்க, வாசிங்க. அவருடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி. எதுக்கு ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அதான் இங்க எல்லா ஆன்சரும் வந்துருச்சுல பதில். நான் யார் என்றால் நான் தேவ சாயலில் படைக்கப்பட்ட வெற்றிக்குரியவன். சொல்லுங்க, தேவ சாயலில் படைக்கப்பட்ட வெற்றிக்குரியவன். தேவ சாயலில் படைக்கப்பட்ட கவர்னர். சொல்லுங்க, தேவ சாயலில் படைக்கப்பட்ட கவர்னர்னா யாரு? நம்ம ஊர் கவர்னர் இல்ல, அவர் ஆளவே விட மாட்டேங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? ஆளுநர். எதை ஆள வேண்டியது எல்லாம் பட்டியலிட்டு இருக்கார். பூமியில் உள்ள காட்டு மிருகம், ஆகாயத்து பறவை, மச்சம், மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆண்டு கொள்ளுங்க. ஐயா, இதுக்கு மேல ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா? அப்ப ஆண்டு கொள்ள பிறந்தவர்கள் ஏன் ஆண்டு கொள்ள முடியாமல் தவிக்கிறோம்? நம்மை அவர் ஆண்டு கொள்ளுவதற்கு இந்த பூமியில் மாத்திரமல்ல, பரலோகத்திலும் அவரோடு கூட இருக்கும்படிக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் படைத்த படைப்பு நாம். நான் யார் என்றால் நான் தேவன் வெற்றிக்கு உரிய பாத்திரமாக என்னை படைத்து இந்த பூமியை என் கையிலே கொடுத்திருக்கிறார். 115ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. 16வது வசனம் என்ன சொல்லுகிறது? வானங்கள் தேவனுடையவைகள், பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். யாருக்கு கொடுத்திருக்காரு? ஆதியிலே தேவன் வானத்தையும் படைத்தார். 2 படைப்பு தான். ஒன்னு ஹெவன் அண்டு வேற ஏதாவது இருக்கா? ஆமா, ஹெவன்ல நட்சத்திரம் அது இதெல்லாம் நம்ம சொல்லலாம். எர்த்ல கிரீச்சர்ஸ், தண்ணி, வானம், பூமி எல்லாத்துலயும் பூமியில இருக்கிற அத்தனையும் படைச்சு இதை யார் கையில கொடுத்தாரா? மனுஷர் கையில். சங்கீதத்துல சொல்லுவார், நீங்கள் பிரபுக்கள், ராஜாக்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் ஆள பிறந்தவர்கள் நாம். ஹல்லேலூயா.
அப்போ இவ்வளவு பெரிய நான் யார் என்ற கேள்விக்கே மிகப்பெரிய ஒரு பதில் என்ன தெரியுமா? தேவ திட்டத்தையும் சித்தத்தையும் நிறைவேற்றுவதற்காக முன்குறிக்கப்பட்ட அவருடைய நினைவுகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்காக தேவனால் படைக்கப்பட்ட படைப்பு நாம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம படைப்புல தேவன் அவர் இமேஜை நமக்கு கொடுத்திருக்கார். அவருடைய இமேஜ் என்ன? 2 கேரக்டர் நல்லா பாருங்க. ஒன்று விசிபிள், இன்னொன்னு இன்விசிபிள். கடவுளை குமாரனாகிய கிறிஸ்துவை பார்க்க முடியும். கிறிஸ்துவை என்ன செய்ய முடியும்? தொட முடியும். அவரோடு பயணம் பண்ண முடியும். அவர் சரீரமும் இரத்தமும் எலும்பும் கொண்டவர். பரிசுத்த ஆவியானவரும் பிதாவாகிய தேவனும் காண முடியாத ஆவிக்குரிய, அவர்கள் மறைவாயிருக்கிறவர்கள். இந்த 2 கேட்டகரியில 3 கேரக்டர் அமர்ந்திருக்கு. ஒன்னு கிறிஸ்துவின் சுபாவம், மற்றொன்று பரிசுத்த ஆவியின் சுபாவம், மற்றொன்று பிதாவின் சுபாவம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவின் சுபாவம், பரிசுத்த ஆவியின் சுபாவம், பிதாவின் சுபாவம், இந்த 3 கேரக்டர்களையும் நீங்கள் பகுத்து பார்த்தால் குமாரனாகிய கிறிஸ்துவின் தன்மை சரீரமாகவும் இரத்தமாகவும் எலும்புமாகவும் பரிசுத்த சரீரமாகவும் பரிசுத்த இரத்தமாகவும் பரிசுத்த எலும்பாகவும் இருக்கும் தகுதி உடையவர். குமாரன் அவருடைய தகுதி அதுதான். பரிசுத்த ஆவியினுடைய தகுதி என்ன? ஞானம், அறிவு, தெளிந்த புத்தி. அது அவருடைய சுபாவம். பிதாவின் சுபாவம் என்ன? அவர்தான் கிரியேட்டர், உருவாக்குகிறவரும் அவைகளை அழிக்கும் தன்மையும் கொண்டவர், அத்தாரிட்டி பர்சன். இந்த 3 கேரக்டர்களை அப்படியே ஒரு இமேஜாக மாற்றி மனிதனுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த மனிதன் தான் முதலாம் ஆதாம். அந்த ஆதாமுக்கு தன் இமேஜை கொடுத்தார், தன்னுடைய ரூபத்தை கொடுத்தார். வேதம் தெளிவாக சொல்கிறது, நாம் அவர்களை நமது சாயலாகவும் நமது ரூபமாக உருவாக்குவோம் என்று சொன்ன தேவன் ஆதாமை படைக்கும் போது கிறிஸ்துவின் அப்பழுக்கற்ற சரீரத்தை கொடுத்தார். அவருடைய அப்பழுக்கற்ற ரத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டது, போன் கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவானவர் எழும்பி நிற்கிறார். அந்த முதலாம் ஆதாமாகிய முதல் மனிதன் எந்த விதமான குற்றத்திற்கும் உட்படாதவனாக தைரியமாக எழுந்து நிற்கிறான். ஆனால் அவன் சொல்லும்போது சொல்கிறான், பிதா இல்லாமலும் பரிசுத்தாவி இல்லாமலும் என்னால் இந்த பூமி என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. ஆகவேதான் அவன் பரிசுத்தாவியானவரையும் பிதாவின் அதிகாரத்தையும் கேட்டபோது இந்த 2 பேரும் அந்த சாயலுக்குள், அந்த ரூபத்திற்குள் சாயலாக உள்ளே வந்தார்கள். இப்பொழுது முழு ஆதாம் எழும்பி நிற்கிறான். நான் தேவ சாயலில், தேவனுடைய ரூபத்தில், அவருடைய ஆவியில், அதிகாரத்தில் உருவாக்கப்பட்டு எழும்பி நிற்கிறேன். அங்குதான் கர்த்தர் சொல்கிறார், நீ இந்த பூமியை என்ன செய்வாயாக? ஆண்டு கொள்ளுவாயாக, பழுகி பெருகுவாயாக, இந்த பூமியை உன் கையில் கொடுக்கிறேன் என்று கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பூமியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவான நமக்கு கொடுக்கும் பொழுதே, நம்மிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுதே, உங்களையும் என்னையும் ஒரு வெற்றிக்குரிய மகனாக, வெற்றிக்குரிய மகளாக அவர் படைத்தார். வேதத்தில் சில நேரங்கள் சொல்லலாம், பெண்களை எங்களை பத்தி சொல்ற, ஆணும் பெண்ணுமாகத்தான் என்ன செஞ்சார்? படைத்தார். இதுல எல்லாம் ரொம்ப கேள்விகள் எல்லாம், ஒரு ஆண் முதலையா பெண்ணு முதலையா? இல்ல, ஆணும் பெண்ணுமாக கர்த்தர் என்ன செய்தார்? மனிதனை படைத்தார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், எப்படி பாஸ்டர், ஆண் என்று சொல்லுகிறவன் எப்பொழுதுமே என்ன செய்யணும்? அவனுக்குள் ஒரு பெண்ணும் இருக்கிறாள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அதனாலதான் பைபிள்ல திருமணத்துக்கு பூரா சொல்லுவாங்க, இந்த ரகசியம் சொல்லுங்க, இந்த ரகசியம் பெரியதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு இந்த ரகசியமே தெரியாது, ஆனா அதை சொல்லித்தான் நாங்க கல்யாணத்தையே என்ன செய்யணும்? நடத்தணும். அதை நான் பல நாட்களை யோசித்து பார்த்தேன், இதற்கு எத்தனையோ பிரசங்கங்கள் பண்ணியிருக்கார்களே என்று. ஆனால் ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்றால், ஒரு ஆணுக்குள் தான் ஒரு பெண்ணை கர்த்தர் படைத்தார். படைத்து ஆதியாகமத்துல அந்த 23வது வசனத்துல 2ல சொல்லும்போது சொல்லுகிறார், இது நிமித்தம், எது நிமித்தம்?
இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்திருப்பான். யாரை விட்டு பிரியணும்? மனைவியோடு அவன் இசைந்திருப்பான். ஆனால் தாயை விட்டும் தகப்பனை விட்டு என்ன செய்வானா? அங்க அந்த வசனம் சொல்லுகிறது, தன் தாயையும் தகப்பனையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான். மனைவியை பத்தி சொல்லல, பெண்ணை பத்தி சொல்லல. நல்லா கவனிங்க. கிறிஸ்துவானவர் அங்க அந்த வசனத்துல முதல் படைப்புல இவ்வளவு ரகசியங்கள் இருக்கு. அதைத்தான் சொன்னார், இந்த ரகசியம் பெரியது. எந்த ரகசியம்? இப்போ ஆண் செப்பரேட் பண்ணிக்கிட்டே வரணும், பெண்ணு செப்பரேட் பண்ண முடியாது. பெண்ணு ஒரு காலத்தில் ஆணுக்குள்ளிருந்து வெளியே போகவே முடியாது, அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர். ஆனால் ஆண் என்ன செய்வானா? தன் தகப்பனையும் தாயையும் விட்டு செப்பரேட் ஆவான். ஹல்லேலூயா. ஆகவே பெண்ணானவள் எப்போதும் ஆதாமோடு டிராவல் பண்ணிக்கொண்டே வரணும், தகப்பனோடு டிராவல் பண்ணிக்கொண்டே வரணும். அப்படிப்பட்ட மனுக்குலத்தினுடைய வாழ்க்கை ஒரு நாளும் தோத்து போவதற்குரியதில்ல, வெற்றிக்குரிய ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது, உன்னை ஆண்டவர் படைக்கும் பொழுதே ஒரு வெற்றிக்குரிய மனிதனாக படைத்து, உன்னை ஆணும் பெண்ணுமாக படைத்து இந்த பூமியின் எல்லா காரியங்களையும் ஆண்டு அனுபவித்து பழகி பெருகுங்கள் என்று சொல்லி சபித்தாரா, ஆசீர்வதித்தாரா? ஆசீர்வதித்தார். இந்த ஒரே வார்த்தையிலே மனுக்குலத்தினுடைய சகல ஆசீர்வாதமும் அடங்கிவிட்டது. நாம் ஆள பிறந்தவர்கள், நாம் வெற்றிக்குரியவர்கள். உனக்குள்ளது விதைக்கப்பட்டிருக்கிறது. நீ ஒரு வெற்றிக்குரிய மனிதன். நீ எப்போது வெற்றி பெறுவாய்? இந்த 5 கேள்விகளிலும் அந்த ரகசியத்தை தான் தேவன் மறைத்து வைத்திருக்கிறார். நான் கேட்ட, ஆண்டவரே, வெற்றி பெறுவதுன்னு சொன்னா நான் எப்படி வெற்றி பெறுவது? எனக்கு இந்த வெற்றிக்குரிய தன்மை இருக்கிறதா? அப்ப ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், ஒரு வசனம் 139 நீங்க வாசித்தீங்கல்ல சங்கீதம், அது முழுவதும் இந்த சம்பவம் தான். அதுல முழு ஆண்டவர் வெற்றிக்குரிய வாழ்க்கை பத்தி தான் அழகா சொல்லி இருக்கிறார். அதுல சொல்லுவார், வாசிங்களே 139 15 16 வாசிங்க. இருக்கவில்லை. பாருங்கள், ஒரு மனிதன் கருவில் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக தேவனால் அவன் முன் குறிக்கப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. தேவனால் முன் குறிக்கப்பட்டிருக்கிறான். நான் கேட்ட, ஆண்டவரே, நான் யார் என்று சொன்னால் எனக்கு அழகாய் சொல்லுகிறீர், நீ வெற்றிக்குரியவன் என்று சொல்லுகிறாயே. உன்னை போல வெற்றி உள்ள மனுஷனை நான் படைத்திருக்கிறேன் இந்த உலகத்தில் என்று சொல்லுகிறாயே. என்னை வெற்றிக்குரியவனாய் படைத்திருந்தால் நான் எங்கே முதல் வெற்றி பெற்றேன்? என்னுடைய வெற்றி எந்த இடத்திலே எனக்கு தென்பட்டது? நான் எப்படி வெற்றி பெற்றவனாக என்னை நான் அறிந்து கொள்ள முடியும்? எனக்கு என் தாய் தகப்பன் எப்படி பெயர் வச்சோமோ அதுபோல தனபால் என்று பெயர் வைத்திருக்கிறார்களே, தனபால் எங்கே வெற்றி பெற்றான்? அவனுடைய வெற்றி எந்த இடத்தில் இருக்கிறது என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு கர்த்தரோடு போராடி கொண்டிருந்த போதுதான் அவர் சொன்னார் 139, உன் தாயின் என் கருவை என் கண்கள் கண்டது. தாயின் கருவில் உன் எலும்புகள், உன் சதைகள், உன் தோள்கள், நரம்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே என் கண்கள் உன் தாயின் கருவை கண்டது. உன்னுடைய கை கால்கள் எல்லாம் எப்படி உருவாக வேண்டும் என்று என் ஜீவ புஸ்தகத்தில் அது உருவாவதற்கு முன்னதாக என்ன செஞ்சிருக்கேன்? என் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கண்கள் கண்டது. தனபால், கமான், நான் உன் தாயின் கருவிலே உன்னை பார்க்கும்போது ஓரமாய் திரிகிறாய். நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தாயின் கருவில் நீ போவதற்கு முன்பதாக நான் உன்னை அழைக்கிறேன். கமான், நீ இப்போது உள்ளே போ என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை, அந்த செலக்ஷன், அந்த காலிங், அந்த அழைப்பு எனக்குள் கர்த்தரிடத்திலிருந்து வந்த மாத்திரத்தில் எந்த வேகம் வந்ததோ, எந்த பலன் வந்ததோ தெரியாது. ஜீவ புஸ்தகத்தில் இருந்து இவனுக்கு ஆண்மகன் என்றும், இவன் கைகால்கள் இருக்கட்டும் என்றும், இவன் தனபால் என்றும், இவன் அழைக்கப்பட்டவன் என்றும், இவனை உலகத்திற்கு நான் ஒரு தீர்க்கதரிசியாக வைப்பேன், இவனை என்
செய்தியை சொல்லி வருகிற ஊழியக்காரனாக வைப்பேன் என்ற ஜீவ புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் அந்த கருமுட்டைக்குள் அனுப்பினார். எரேமியா 1:5 எடுத்து வாசித்து பாருங்கள், எவ்வளவு அழகாக சொல்லுகிறது. வாசியுங்கள். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை என்ன செய்தேன்? ஹலோ சொல்லுங்களேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் அறிஞ்சிருக்கார். நீங்க நினைக்கலாம் என்னை கர்த்தர் அறியலைன்னு. அவர் உங்களுக்கு தாயின் வயிற்றில் பிரவேசித்து வருவதற்கு முன்பாகவே அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கே சொல்லுகிறார், நான் உன்னை உன் தாயின் கருவில் நீ பிரவேசிப்பதற்கு முன்பதாக நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அடுத்து நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்பே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி என்ன வச்சேன்? ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக வைத்தேன். பாத்தீங்களா? அப்பதான் நான் நினைச்சேன், என்னுடைய முதல் வெற்றியை என் தாயின் கருவில் பிரவேசித்ததுதான். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். நான் யார் என்று நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா? ஒரு கேள்வி. நீங்கள் வெற்றி பெற்றவர்கள். தாயின் கருவிலே முதல் வெற்றியை பெற்றீர்கள். 50 லட்சம் அணுக்களை மீறி உடைத்து ஜெயித்து நொறுக்கி தேவ அழைப்பை பெற்று கருவுக்குள் பிரவேசித்து ஒரு ஜீவனாக, ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஒரு அழையிலே சொல்லுங்களேன். அப்படியானால் நீங்கள் வெற்றி பெறவில்லையா? நீங்கள் வெற்றி பெற்றதினால் தானே இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள். வெற்றி இல்லாவிட்டால் நீங்கள் செத்து போயிருப்பீர்களே மற்ற செல்கள் போல. ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றதினால் அல்லவா இங்கே இருக்கிறீர்கள். ஒரு அழையிலே சொல்லுங்களேன். நான் யார்? நான் வெற்றி பெற்றவன். ஹல்லேலூயா. நான் வெற்றி பெற்றவன். என்னுடைய சோர்ஸ், என்னுடைய ஐடென்டி என்ன? வெற்றிக்குரியவருடைய இமேஜ். சொல்லுங்க, யாருடைய இமேஜ்? இயேசு என்னைக்காவது தோத்து போனாரா? தோக்கல. பிதா தோத்து போனாரா? தோக்கல. பரிசுத்தாவி தோத்து போனாரா? இந்த 3 பேருடைய இமேஜ் தான் நான். அதனால்தான் நான் 50 வருட காலம் என்னுடைய ஊழியத்தின் பயணத்திலே வந்த எத்தனை பிரச்சனைகள். சம்பாதிக்க பிறந்தவன் அல்ல நான். என்னை கருவிலே கண்டபோது தேவன் சொன்னார், நான் உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக அழைத்திருக்கிறேன், பெயர் வைத்திருக்கிறேன். ஒருவேளை நீங்க சொல்லலாம், உங்களுக்கு அவர் தீர்க்க தரிசியா வச்சிருக்காரு, எங்களுக்கு என்ன பாஸ்டர்னு கேட்கலாம். எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், வெற்றிக்குரியவர்கள். உங்களை ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் வெற்றிக்குரியவர்களாக படைத்து இந்த மாபெரும் வெற்றியின் சக்தியை உங்களுக்குள் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நீங்க மறந்து போயிடக்கூடாது. இப்படி இருக்கிற போது நீங்க ஏன் சோர்ந்து போகணும்? ஏன் நீங்க பலவீனப்படணும்? எப்போது பார்த்தாலும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக சோர்ந்து போகாதீங்க. இந்த வார்த்தை உங்கள் இதயத்தை திடப்படுத்த வேண்டும். நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க, நான் வெற்றிக்கு உரியவன். சொல்லுங்க, நான். ஏனென்றால் கர்த்தர் உங்களை வெற்றிக்குரியவனாக படைத்திருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களை நீங்கள் திடப்படுத்துங்கள். நான் படைக்கும் போது கர்த்தரால் வெற்றி பெறுவதற்காக படைக்கப்பட்டேன். இந்த உலகத்தை ஆண்டு கொள்வதற்காக, இந்த உலகத்தில் அவர் வருகிற வரையந்தும் எனக்கு தேவன் வெற்றி வாசலை திறந்து வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கிற பலத்தோடு கூட நான் இருப்பேன் என்று டிக்ளேர் பண்ணுங்க. விசுவாசிகள், இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட அறிக்கைகளை, வசனத்தை, வார்த்தையை மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க, உள்ளத்துல பதிச்சு வச்சுக்கோங்க. நான் ஆள பிறந்தவன். சில பெண்கள், நான் ஆள பிறந்தவன் அதனால நீ அமைதியா உட்காரியான்னு ஆம்பளைகளை வீட்டுல என்ன செய்யாதீங்க, ஆண்டுகிட்டு இருக்காதீங்க. அதுதான் இப்போ ஃபேஷனா போயிட்டு. அதே மாதிரி ஆண்கள் என்ன செய்வாங்க, பெண்களை ஏய் நான் தான் ஆம்பளை, நான் தான் ராஜா அப்படின்னு ஆண்டு கொண்டு இருக்காதீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஆள பிறந்தவர்கள். அல்லேலூயா. வெற்றி உங்களுடையது. வெற்றி உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. சகோதரன், சகோதரியே, சிம்பிள் வேர்டு, ஹூ ஆம் ஐ? ஐ ஆம் தி விக்டோரியஸ் ஒன். சொல்லுங்க, ஐ ஆம் தி விக்டோரியஸ் ஒன். நான் ஒரு வெற்றிக்குரியவன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் கர்த்தர் வருகை பரியந்தம் எல்லாத்தையும் ஜெயிச்சு வெற்றி பெறுங்க. அந்த வெற்றி உங்களுக்குள்ளதான் மறைஞ்சிருக்கு. நான் யார் என்றால் நான் ஒரு வெற்றிக்குரிய பாத்திரம். அந்த வெற்றிக்குரிய பாத்திரம் கர்த்தர் வருகை பரியந்தம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க கிருபை காண்பிப்பார்.
ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளின்படி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் கருவிலே வெற்றி பெறச் செய்த ஆண்டவர் முடிவு பரியந்தம் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ, ஓட, தங்களுடைய குடும்பத்திலே ஜெயமெடுக்க, தங்களுடைய வேலை ஸ்தலத்திலே ஜெயமெடுக்க அவர்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அவர்களை ஆசீர்வதியும். கிருபையுள்ள கரத்திற்குள் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.